ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் 3 ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டோட டைப் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு பர்சனலாக நான் வந்து இந்த டீட்டெயில் பற்றி சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்கீங்க. நம்மளோட இன்ஸ்டியூஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நிறைய பேர் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸோட ரெக்யர்மெண்ட். டிசிஎஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல்க் ரெக்யர்மெண்ட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மந்த்துமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டெஸ்ட் டேட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ண அவங்களுக்குலாம் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போவுமே இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 7.3 lakh per annum வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். 2019, 2020 and 2021 பேட்ச் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் Accenture வந்து ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. 9.32 lakh per annum போட்டிருக்காங்க. அப்புறம் Syniti அப்படின்ற ஒரு கம்பெனியுமே வந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னன்னா அந்த ரெக்யர்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன்லேயே வந்து நம்ம யூடியூப் மூலமா என்கொயரி வந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் வந்து வெப் டெவலப்பருக்கு ரெக்யர்மெண்ட் இல்லை பைத்தான் டெவலப்பருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். ஐ ஆம் த டைரக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அட் அருவி இன்ஸ்டியூட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது தென்காசி லொக்கேஷனில் இருக்குது. தென்காசி நியர் டு பிளேஸில் உள்ளவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னீங்க. ஸோ தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது திருநெல்வேலி இன்னைக்கு கூட 2-3 பேர் திருநெல்வேலியிலேருந்து வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் படிக்கிறது என்ன, நார்மலாக வந்து இன்ஸ்டியூட்லாம் போவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 months கோர்ஸ் அப்படின்னா 2 months சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே C++, ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அண்ட் டிஎஸ் அதாவது டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் வித் பைத்தானுக்கான கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா நம்மளோட ரீசெண்டான இல்லை, எனக்கு தெரிஞ்சு 4 பேட்சில் உள்ள எல்லா பேட்ச்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு பிளேஸ் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல டிசிஎஸ்ல 2 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. அட்டாஸு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிகே சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. கேப்ஜிமினி. ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து நிறைய கம்பெனியோட டைப் வந்துருச்சு. ஸோ அந்த கம்பெனியில் கேட்குறது எல்லாமே வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கேட்டுருக்காங்க. React.js, Node.js. ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் பல்க் பிளென்ட்டியாக வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே எனக்கு வந்து 3 கம்பெனிஸில் வந்து எனக்கு வந்து வந்திருந்தது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இல்லைனா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான அவங்களுக்கு தெரியும், இல்லை என்கிட்ட லேர்ன் பண்ணி தெரிஞ்சாலுமே நான் வந்து இன்டர்வியூ வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு அனுப்புவேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நான் இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்கேன், நீங்கள் அது 2019 இருக்கலாம், 2020, 2021 பேட்ச் இல்லை 2022 இருந்தாலுமே எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், நான் வந்து இப்போவே லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு பர்சனலாக வந்திருக்க ரெக்யர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்டுக்கு வந்திருக்கு. ஸோ HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா React.js வந்து தெரிஞ்சிருக்கிறவங்க. இன்னொன்று Angular.jsல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லாராவெல்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை தெரியும், Angular.js அண்ட் லாராவெல்ல வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே எனக்கு அனுப்புங்க, இல்லை பர்சனலாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு கோர்ஸ் வேணும், கோர்ஸ் வித் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா என்னோட இது பைத்தான் டெவலப்பராக இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் போனாலும் போகலாம். ஸோ இப்போ நான் பிளேஸ்மெண்ட்டோட வந்து நாங்கள் வந்து ஃபுல் பிளெஸ்டாக இறங்கிடுவோம். வரவங்க ஃபுல்லாகவே பிளேஸ் ஆகணும், அது ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற மோட்டோட நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான், அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எந்த இயர் பாஸ் அவுட்ன்ற மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா கூட கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
TCS ஓடது. இப்போ TCSக்கு நிறைய பேர் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. TCSல எக்ஸ்பீரியன்சிங் வாட் அண்ட் ரிமார்க்கபிள் கரியர் லுக்ஸ் லைக் இயர் ஆஃப் பாசிங் 2019, 2020, 2021 6 to 12 months ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனில ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து நான் 2018 பேட்ச் 2019 பேட்ச் முடிச்சிருக்கேன். அதாவது இது நான் சொல்றது என்ன அப்படின்னா, தென்காசி நியர் டு பிளேஸ் நீங்க டைரக்டா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இல்ல நான் டைரக்டா வந்து எனக்கு நான் வந்து 2018 பேட்ச், இன்னும் வந்து நான் எனக்கு எதுவுமே ஜாப் கிடைக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு உங்களுடைய ரெஸ்யூம்ல நீங்க வந்து இன்டர்வியூக்கு நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். ஓகே. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான எண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25th February 2022 போட்டிருக்காங்க. டெஸ்ட் டேட்டு நீங்க அப்ளை பண்ண உடனே இப்பெல்லாம் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வில் பி அனௌன்ஸ் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பா வந்து 6 to 12 months ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஜிட்டல் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 7ல இருந்து 7.3 lakh per annum உங்களுக்கு இருக்கும். ஓகே. இதை பத்தின நீங்க டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து டிசிஎஸ்ல என்ன பேட்டர்ன் அப்படின்றத நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 40 minutes இருக்கும். வெர்பல் ஆப்டிடியூட் வந்து என்ன அப்படின்னா 10 questions இருக்கும். அட்வான்ஸ் கோடிங் பாத்தீங்க அப்படின்னா 60 questions இருக்கும். 60 minutes. ஆக்சுவலா இவங்க என்ன டோட்டல் டெஸ்ட் டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு கொஸ்டின்ஸ்ன்றது சொல்லல. ஸோ 110 minutes வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசென்சியர் ரெக்யர்மெண்ட் ரொம்ப நிறைய பேர் இப்போ வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், டெலிகிராம்லேயே நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 9.32 lakh per annum கொடுத்துருக்காங்க. 2021 பேட்ச் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். டிரைவ் லொக்கேஷன் வந்து ஆன்லைனு. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா ரோலு அட்வான்ஸ் அப்ளிகேஷன் இன்ஜினியர் அனாலிஸ்ட் வந்து ரோலுக்காக போட்டிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்பவுமே என்னன்னா கண்டிப்பா அந்த சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண தெரியணும், டெஸ்டிங்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக போகிறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போனீங்கன்னா கண்டிப்பாக எனி ஒன் லாங்குவேஜில் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அகேல் என்வரான்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் எல்டிமெஸ்ல ஆல்ரெடி நான் நிறைய லிங்க் வந்து போட்டிருப்பேன். அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா லாகின் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அதில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா லாகின் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சினிதி அப்படின்ற ஒரு கம்பெனியில் இதுவுமே அசென்சியரும் சினிதின்ற கம்பெனியும் 2021 பாஸ்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுமே 4.5 lakh per annum கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து பெங்களூர், ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா பிஇ, பிடெக் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் இவங்க 65% இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன்ற லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் naukri.comல நான் நிறைய வாட்டி வந்து நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இந்த லாகின்றது ஒன்று இருக்கும். ஸோ லாகின் பேஜில் நீங்கள் கொடுக்கும்போது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுக்கலாம். இல்லைனா ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களோட நேமு, இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணும்போது பாஸ்வேர்டெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் போய் பண்ணும்போது நமக்கு சில நேரம் வந்து மறந்துடுவீங்க. அதனால ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களோட நேமு, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுங்க. கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, டாக்டரேட்டா அப்படின்றத கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்டு அப்புறமா அவங்க எஜுகேஷனல் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இந்த சினிதின்ற கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், லாராவெல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நான் ஃப்ரெஷர் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வேலை
வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென்காசி நியர் டு பிளேஸா இருக்கீங்க, நீங்க வந்து என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது இம்பார்ட்டன்டான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பல்க் ரெக்யர்மெண்ட் இது. நான் சொல்றது ஸ்டார்ட் அப் கம்பெனி, மிடில் லெவல் கம்பெனி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லி எனக்கு வந்து நீங்க கான்டாக்ட் அது நீங்க தென்காசின்னு தான் இல்லை, பட் நீங்க வேற லொகேஷன்ல நீங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா நீங்கள் வந்து நெட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு நான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next video.